அதே போல சிறுகதையிலே ஒரு 12 பெண்களுடைய சிறுகதைகளை 12 விதமாக வாழ்கிற 12 பேரும் 12 விதமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். அந்த மையமாக வைத்து எழுதப்பட்ட சிறுகதைகளை கோணவாச்சி என்கிற தலைப்பில் எழுதிய, உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளுக்கு நான் போகிற போதெல்லாம் ஆங்கரை பைரவியின் அந்த கவிதையை சொல்லாமல் நான் வருவதில்லை. செல்லம் கொடுத்து செல்லும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாள் பக்கத்து வீட்டு பையனோடு என்று தன்னுடைய கவிதையிலே எழுதியவர். பெரியவன் மேல தெருவில் இருக்கான், சின்னவன் கீழே தெருவில் இருக்கான், பெற்றோர் நடுத்தருவில் இருக்கிறாங்க என்று வாழ்க்கையை எடுத்துக்காட்டிய ஒரு கவிஞருடைய சிறுகதை தொகுப்பு இன்றைக்கு பரிசினை பெறுகிறது. அவர் எழுத்தே வாழ்க்கை என்று வாழ்பவர். எனக்கு ஒரு குறு செய்தி அனுப்பியிருந்தார். அண்ணே, எல்லாருக்கும் குடும்பத்தினர் வர்றாங்க, எனக்கு குடும்பம் எல்லாம் கிடையாது அண்ணே. நான் குடும்பமா நினைக்கிற என் நண்பன் யாழியை அழைச்சு நான் மேடையில பரிசு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டார். யாழி மட்டுமல்ல ஆங்கரை பைரவி, எல்லாருமே உங்களுடைய குடும்பம் தான் அப்படின்னு நான் ஆங்கரை பைரவிக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன்.